ஹாய், நான் பரத். என்னை வந்து கிரிக்குரல் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஃப்ரெட்டர்னிட்டியில். ஸோ சார் வந்து என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருந்தார். அதை ஷார்ட் ஃபார்மாக சொல்லும் போது ஓகே, இவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்களா? ஏன்னா இதில் ஒரு 4 வருஷம் இருந்ததுனால எனக்கு தெரியும் இதை எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஃபார்மாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சர்வீஸ் ப்ரொவைடிங் ஆஸ்பெக்டில் இவர் சொன்ன விஷயம் வந்து அ மேன் வித் அ ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சிம்பிள் வேர்ட் சொல்லணும்னா, ரைட் பர்சன் அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான இடத்துல. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த விளையாட்டு ஒரு ஒரு மோர் தென் 100 இயர்ஸ் இங்கே இருக்கா. ஒரு காலத்தில் மகாராஜாக்கள் விளையாடிட்டு இருந்தாங்க, மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இது மெயின் ஸ்ட்ரீம் விளையாட்டாக மாறுறதுக்கு பல காலகட்டம் வந்துச்சு. நிறைய பிளேயர்ஸ், நிறைய லெஜெண்ட்ஸ். உதாரணத்துக்கு 83 வேர்ல்ட் கப். அந்த வேர்ல்ட் கப்பை இந்தியா வின் பண்ணதை பார்த்துட்டு சச்சின் அப்படிங்கிற 10 வயசு பையனுக்குள்ள ஒரு சின்ன தீப்பொறி அது ஜுவாலையாக மாறுச்சு. அந்த ஜுவாலையிலேருந்து தான் கிட்டத்தட்ட எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்க்க வந்துச்சு. ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி சச்சின் மேலேயும் நம்ம பிராண்ட் அம்பாசிடராக போடலாம், நமக்கு வந்து பிராண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்தாச்சு. கமர்ஷியலைசேஷன்ஸ் வந்தாச்சு, ஐபிஎல் வந்தாச்சு. இப்படி இந்த கேம் போயிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு கமர்ஷியல் ஆகும்போது விளையாட்டை தூரமாக நின்று வேடிக்கை பார்த்தவங்க விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நகர்ப்புற இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ஸில் அந்த அளவுக்கு கிடையாது. அப்புறமா இப்போ ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக டிஜிட்டலைசேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. யூடியூப் ப்ராட்காஸ்டிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேடி தேடி கிரிக்கெட்டர்ஸை பிடிக்கிறாங்க. இப்போ ஐபிஎல் லெவலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் ரீதியாக மட்டுமே இல்லாமல் ஒரு கிராமத்தில் விளையாடிட்டு இருக்க ஒரு டென்னிஸ் பால் பிளேயரை எடுத்து அவனை வந்து க்ரூம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆஸ் பீங் அன் இன்ஃப்ளூயன்சர் என்கிட்ட வந்து நிறைய விதமான ப்ரொமோஷன்ஸ் வரும். இப்படி பண்ணலாம், இவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் நான் அவங்க நடத்துகிற மேட்சஸ் போய் பார்ப்பேன். சம்டைம்ஸ் வாங்கின என்ட்ரி ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரியான சர்வீஸ் அங்கே ப்ரொவைட் ஆகிருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தரோட பேஷன் வந்து பணமாக இருக்கும். ஸோ அகைன் இது என்ன ஆகுதுன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, அது மெயின் ஸ்ட்ரீம் ஆக முடியாமல் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் இன்றைக்கி நம்ம வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இது ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கான கேமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன் ஃபியூச்சர். பணம் இருந்தால் தான் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இடத்துல வந்து சார் வந்தார். மற்ற ஆப்ஸ் பற்றியும் சொன்னாங்க, அது பேர்லாம் வேண்டாம். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இது மாதிரி பண்ண போகிறேன் பரத். நான் ஒரு செலெக்ஷன் வைக்க போகிறேன், நான் வந்து கிரவுண்டை ரெண்ட் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் செலெக்ஷன் வைக்க போகிறேன். எதுக்குமே எனக்கு பே வேணாம். ஏன்னா அவன் வந்து கஷ்டப்படுவான், அவன் தூரமாக இருந்து ட்ரெயினில் வருவான். ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண முடியுமா பரத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவார். எனக்கு எல்லாத்துலேயுமே என்ன தெரிஞ்சதுன்னா, டெக்கில் ஒரு பசி இருக்குது, கிரிக்கெட் மேலே ஒரு பசி இருக்குது. என்னால் கிரிக்கெட்டர் ஆக முடியல. ப்ராபப்ளி இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு பொருந்தும், நான் உட்பட. அப்போது ஏன் என்னால் ஆக முடியல? என்னால் அந்த மாதிரி ஆசைப்படுற ஒரு பையனுக்கு, என்னோட 13 வயசு 14 வயசு பையனுக்கு என்ன கொடுத்துருந்தா நான் ஆயிருப்பேன் அப்படிங்கிறத யோசித்து தனக்கு பிடிச்ச ஃபீல்டில் டெக்கில் இருந்து என்ன ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சார் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னவே இது வந்து அதான் சொன்னேன், ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம். இன்றைக்கி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது சென்னை மட்டும் இல்லை, கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, ஈரோடாக இருந்தாலும் சரி, திருப்பூராக இருந்தாலும் சரி, டேலண்ட்ஸை எடுத்துகிட்டு வர்ற ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற பெரிய மார்க்கெட்டுக்கு மத்தியில் சதீஷ் சார் மாதிரி ஒரு சிலர்ஸ் இந்த மாதிரி ஒரு 11 ஸ்கோரிங் ஆப் வருது, இதில் எல்லாமே வேலிடேட்டட் டேட்டா நாளைக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொஃபைல் வந்து அவன் வளர வளர அவனோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது யூஸ் ஆகும். அப்படின்னும் போது ஓகே, இட்ஸ் குட். பாம்பே பற்றி காலகாலமாக நம்ம பார்த்துருக்கோம். பாம்பேயில் வந்து இந்த ஷீல்டு நடந்துச்சு, இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு, சச்சின் ரெக்கார்ட் பண்ணதை ஹிந்து பேப்பரில் பெருசாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு சென்னை அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த வேகத்தை பார்க்கணும் அப்படின்னா இது மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், டேலண்ட்ஸை வெளியில் எடுக்கணும். அது சதீஷ் சார் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. இது பெருசாக வளர்றது 11 ஆப்புக்கு மட்டும் இல்லை, எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். Thank you.